1522 வருஷத்துல ஜெர்மன் மொழியில மார்ட்டின் லூத்தர் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். அதை அடிப்படையாக வைத்துதான் நமக்கு தமிழ்ல தரங்கம்பாடி என்ற ஊருக்கு வந்த ஜெர்மன் மிஷனரியான பர்தலோமேயு ஜீகன்பால்க் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மார்ட்டின் லூத்தருடைய அந்த ஜெர்மன் மொழியின் அடிப்படையிலான புதிய ஏற்பாட்டை வச்சுதான் தமிழ்ல புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்த்தார். அந்த ஜெர்மன் மனிதன் ஜீகன்பால்க் தான் முதல்ல தமிழ் பைபிள் வெளியில கொண்டு வர உழைத்தவர். தமிழ் பைபிளை கொண்டு வந்தது தமிழன் கிடையாது, ஒரு ஜெர்மானிய மனிதன். 2 வருஷம் அந்த தரங்கம்பாடி கடற்கரையில தரையில எழுதி தமிழ் கத்துக்கிட்டாராம். அப்படி அவர் அந்த கடற்கரையில அந்த தமிழ்ல எழுதி கற்றுக்கொள்ள விரல ரத்தம் வருமா. அந்த மனுஷன் அங்கிருந்து இங்கே தமிழ் படிச்சார். அப்படி தமிழ் கத்துக்கிட்டார். தமிழை படிக்கணும், தமிழ் வேதாமத்தை கற்றுக்கொள்ளணும். பைபிளை நிறுத்தி நிதானமா அழகா வாசிக்க கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறந்த தமிழ் பண்டிட்டா மாறலாம். பைபிள் என்ன செய்யும்? பேதையை ஞானியாக்கும். இப்படி ரத்த கிரயம் செலுத்தி தான் உலகத்துல இன்னைக்கு நமக்கு பைபிள் கையில கிடைச்சிருக்கு.